ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? ஜின்களுக்கு அன்பு, பாசம் உண்டா? ஜின்களுக்கு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு உண்டா? ஜின்களை கட்டுப்படுத்த முடியுமா? உருமாற்றம் செய்யப்பட்ட ஜின்கள் குறித்தும் ஜின்களின் ஆற்றல் குறித்தும், அதாவது அதனுடைய சக்தி குறித்தும் முழுவதுமாக இந்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் நம்மையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காக படைத்துள்ளான் என்று இந்த குர்ஆன் வசனம் விளக்குகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் நம்மையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காக படைத்துள்ளான் என்று இந்த குர்ஆன் வசனம் விளக்குகிறது. ஜின் இனம் என்பது புகையில்லாத நெருப்பில் படைக்கப்பட்ட இனமாகும். இதன் காரணமாகவே ஜின்கள் மனிதர்களை விட அதிக ஆற்றலை கொண்டுள்ளது. இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகையில், அல்லாஹ் மலக்குமார்களை ஒளியாலும் ஜின்களை நெருப்பாலும் மனிதர்களை களிமண்ணாலும் படைத்தான். அல் குர்ஆனில் நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் என கூறப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு இருப்பது போலவே ஜின்களுக்கும் நல்லது எது, கேட்டது எது என பகுத்தறியும் தன்மைகள் உள்ளன. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகையில், நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள் தாம் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்களாவார்கள். ஆகவே இதன் மூலம் ஜின்களுக்கு கண், காது, இதயம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ஜின்கள் சில தம் உருவங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது. இதனை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜின்கள் சிலர் பாம்புகளாக உருவெடுத்துள்ளனர். ஆகவே எல்லா பாம்புகளும் ஜின்கள் அல்ல, சில ஜின்களாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஜின்களும் இனப்பெருக்கம் செய்வார்கள். இதனை பற்றி குர்ஆனில், ஆகவே நீங்கள் என்ன என்று அவனையும் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதில் சந்ததியாரையும் பற்றி கூறியுள்ள நிலையில் ஜீன்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஜீன்களிலும் ஆண், பெண் என்ற பாலினம் உண்டு. இதை குறித்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக மனிதர்களிலுள்ள ஆடவர்களில் சிலர் ஜின்களிலுள்ள ஆடவர்கள் சிலரிடம் காவல் தேடிக் கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் ஜின்களிலுள்ள அவ்வாடவர்களின் மமதையை பெருக்கிவிட்டனர். ஆகவே ஜின்களிலும் ஆண், பெண் உள்ளன என்பதை இந்த குர்ஆன் வசனம் கூறுகிறது. ஜின்களுக்கும் பாசம், நேசம், அன்பு எல்லாம் இருக்கிறது. மனிதர்கள் மிருகங்கள் போலவே ஜின்களுக்கும் பாசம், நேசம் உள்ளது. அதே போல மனிதர்கள் மிருகங்கள் இறப்பது போல ஜின்களும் இறந்து போகும். ஜீன்கள் மனிதர்களை விட ஆற்றல் மிகுந்தவையாகும். சுலைமான் நபி காலத்தில் இணை வைக்கக்கூடிய அரசி ஒருவர் இருந்தார். அவரின் அரியாசனத்தை யார் கொண்டு வருவது என்று கேட்டதற்கு, நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன. நிச்சயமாக நான் அதற்கு சக்தியுள்ளவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்கிறேன் என்று பலம் வாய்ந்த ஜின் கூறியது. இதன் மூலம் ஜின்களின் பலத்தை அறிந்து கொள்ளலாம். ஜின்களை சுலைமான் நபி தவிர எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஜின்களை கட்டுப்படுத்த எந்த வசனமும் குர்ஆனில் இல்லை. எனவே யாராவது இவ்வாறு கூறினால் அது பொய்யே, அதை நம்ப வேண்டாம். ஜின்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.